திருச்சிற்றம்பலம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? திருநாவுக்கரசர் ஒரு சுலபமான வழியை காட்டுறார். அவர் சொல்கிறார், திருச்சேரையில் இருக்கிற சிவருமான மனசில் வச்சுக்கோங்கோ, துன்பமெல்லாம் தீர்ந்து இன்பம் வரும் அப்படிங்கிறார். இந்த எளிய வழியை அவர் சொல்கிற பாட்டில் கேட்போம். பிறப்பு மூப்பு பெரும் பசி வான்பிணி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்து எய்திடும் சிறப்பர் சேரையுள் செந்நெறியான் கழல் மறப்பதின்றி மனத்தினுள் வைக்கவே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, சிறப்பர் சேரையுள் செந்நெறியான், அந்த சிறந்த அடியார்கள் வாழ்கின்ற திருச்சேரையில் இருக்கிற செந்நெறி அப்படிங்கிற கோயிலில் இருக்கிற சிவருமான், அவனோட கழல் மறப்பதின்றி மனத்தினுள் வைக்கவே, அவனுடைய திருவடியை மறக்காமல் மனசில் வச்சுக்கோங்க எப்போவும். அப்படி அவனோட திருவடியை மனசில் வச்சுட்டு அவனை நினச்சிட்டு இருந்தால்னா, அவனை வழிபாடு செய்தாள்னாக்க உங்களுக்கு பிறப்பு மூப்பு பெரும் பசி வான்பிணி இறப்பு இதெல்லாம் நீங்கிடும். அதாவது பிறவிகள் வராது. பிறவிதோறும் நம்ம முதுமையில் கஷ்டப்படுறோம், பசியில் வாடுறோம், பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்து கஷ்டப்படுறோம், அப்புறம் அந்திம காலத்தில் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இனிமேல் பிறவிகள்லாம் இனிமேல் வராது. அப்போ இந்த பிறவியில் இங்கு இன்பம் வந்து எழுதிடும். இந்த பிறவிலையும் உங்களுக்கு இன்பம் வந்து சேரும். அதனால் இம்மையில் இன்பம் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிறவி இல்லாமல் வீடு பேறு கிடைக்கும். அதுக்கு சுலபமான வழி திருச்சேரையில் இருக்கிற பெருமானை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். இந்த எளிய வழியை நம்மளும் கடைப்பிடிப்போம். திருச்சிற்றம்பலம்.